இப்போலாம் ஒரு படத்தோட பட்ஜெட் 1000 கோடி. அதுல ஆக்டர்ஸ்க்கு மட்டுமே 100 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் சில படங்கள் ஃபிளாப் தான் ஆகுது. சர்வமாயா படத்தை ஓபன் பண்ணா எல்லாமே ஒரு மாயை தான். நிவின் பாலியோட அந்த அழகான கம்பேக், அந்த கோஸ்டோட கியூட் ரியாக்ஷன், இந்த படத்தை பார்த்த எல்லாருமே ஹோல்சமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த படத்தோட ரியல் ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்த படத்தோட பட்ஜெட்டே 15 கோடி தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சது பாருங்க 150 கோடி. கரெக்டா சொல்லணும்னா 10 டைம்ஸ் ப்ராஃபிட் அதிகமா இந்த படம் ஏர்ன் பண்ணி கொடுத்திருக்குது. கோடி கணக்குல ஸ்டார்ஸ்க்கு செலவு பண்றதை விட அதுல கொஞ்சோண்டு காசு ஸ்கிரிப்ட்ல செலவு பண்ணா ஒரு அழகான கண்டென்ட் வரும் அப்படிங்கறத சர்வமாயா படம் மூலியமா நிவின் பாலி ஆணித்தரமா தெரிவிச்சிருக்கிறார். நிவின் பாலியோட சர்வமாயா மூலியமான இந்த கம்பேக் தான் நல்ல கதைகளை மக்கள் வரவேற்பாங்க, நல்ல கதைகளுக்கு மக்கள் கிரீன் சிக்னல் காமிப்பாங்க அப்படின்னு ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார் வேல்யூனாலதான் படம் ஓடுதா இல்ல நல்ல கதைகள்னால படம் ஓடுதா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.